கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே 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 காணாமலாக்கப்பட்ட உடவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளருக்கு பதில் சொல் ராமச்சந்திரன் எங்கே கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே வேண்டும் வேண்டும் ராணுவமே கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 படுகொலைக்குள்ளான உடவியலாளர்களுக்கு படுகொலைக்குள்ளான உடவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட உடவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட உடவியலாளர்களுக்கு மனக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மனக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மனக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த ராணுவமே இபிடிபிஐ ராமச்சந்திரனுக்கு என்ன நடந்தது பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே எங்கே எதிராக குரல் கொடுத்த கமலண்ணா ஹாய் கடந்த 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இபிடிபி தேசவிரோத ஆயுத குழுவினாலே கடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் காணாமல் ஆக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார் சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த இபிடிபியினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாகியும் இன்று வரையில் எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது
குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றினூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும், அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று, சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம். இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளிலிருந்தும் விசாரணைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்ல விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒருபொழுதும் நீதி தராது. அது அனுரகுமார அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த காணாமல் போனமை, கடத்தப்பட்டமைகள் மற்றும் படுகொலைகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட ஜேவிபியினருக்கும் முற்றுமுழுதான பங்கிருக்கிறது. இந்த 2002 ஏற்பட்ட ஒரு அமைதி உடன்படிக்கையை குழப்பி மீண்டும் ஒரு யுத்தத்திற்குள் நிலைமையை தள்ளிக்கொண்டு சென்றதிலே இந்த இனவரி பிடித்த ஜேவிபியினருக்கும் பங்கிருக்கிறது. அதிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே அவர் நீதி தருவார் என்று நாங்கள் முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் இடதுசாரிகள் என்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிக கொடூரமான கொலைவெறி கொண்டவர்களாகவே இந்த ஜேவிபியினரும் என்பிபியினரும் இன்று காணப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு கணமும் தாமதிக்காமல் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் ஒரு சர்வதேச விசாரணையாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறோம். போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடகவியலாளர்களுடைய விடயங்களை துலக்குவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அது யாராக இருந்தாலும் நிமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும், எந்த படுகொலையாக இருக்கட்டும், அதுக்கு நீதி இல்லை என்ற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு பூராகவும் பலருடைய படுகொலைகள் நடைபெற்றன. இது 2007ஆம் ஆண்டிலே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவருடைய கட்டுரை வெளியாகிய திறக்குறளை வெளியாகிய 2வது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் இராணுவமும் இபிடிபி தான் பொறுப்பு என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது பல இராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக தந்தையார், தாயார் என்று இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராம சபை உத்தியோகத்தர் கூட சொல்லியிருக்கார், நான் அவரை பார்த்தேன் என்று. ஆகவே இவர்கள் காலம் கடத்துகின்றது. நிலை மாறுகால நீதிக்கிடையிலே சுத்துமாத்து நீதியாக எல்லாம் நீர்த்து போய் செய்யக்கூடிய நிலைமையை நோக்கி செல்கிறது. ஆகவே உடனடியாக சர்வதேச தலையீட்டின் மூலம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய விருப்பமும் வேண்டுகோளுமாகும். நன்றி. இன்றைய தினம் பருத்தித்துறை பேருந்து நிலையத்திலே யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. 15/2/2007ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய இபிடிபி ஒட்டுக்குழுவினராலும் வலிந்து கைது செய்யப்பட்டு கலிகை சந்தியிலே அமைந்திருந்த இராணுவ முகாமில் கைது செய்யப்பட்டு பிற்பாடு தடுப்பிலே வைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊடகவியலாளருக்கு, ராமச்சந்திரன் ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்பது எந்தவித
விசாரணைகளுமின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரணகம ஆணைக்குழுவுக்கு பெற்றோரும் சகோதரியும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அதன் மூலமாக கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நிமிடம் வரை எடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு, நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரணகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல், ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும், ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஊடகத்துறையை நசுக்கி அடக்கி ஒடுக்குவதற்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்கின்றோம். சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு, அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமல் ஆக்கப்பட்டும், கொன்றொழிக்கப்பட்டும், படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். எப்பொழுது தமிழர்களுக்கு தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் ஊடக சுதந்திரம் என்பது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.